ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 62வது அதிகாரம் 7வது வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆம் தேவ ஜனமே, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், எருசலேம் பட்டணத்திற்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன், நம்மை புகழ்ச்சியாக்குகிற தேவன். ஆம், நாம் பலவீனப்பட்டு கிடக்கிற வேளையிலே, இதோ நாம் சோர்ந்து போய் இருக்கிற வேளையிலே, நமக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி தவிக்கிற வேளையிலே அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். யோசேப்பு இதோ செல்லமாக வளர்க்கப்பட்ட யாக்கோபினுடைய புத்திரனாய் இருக்கிறான். பாருங்கள், அவன் நேசத்தினால், தகப்பனுடைய நேசத்தினால் அவனுக்கு பலவர்ண அங்கி கொடுக்கப்படுகிறது. அவன் தகப்பன் செய்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவ ஜனமே, அவன் கைவிடப்படுகிற பொழுது, அவன் சிறைச்சாலைக்கு செல்லுகிற பொழுது, ஒரு வீட்டிலே அடிமையாய் அவன் வேலை செய்கிற பொழுது நினைத்து பாருங்கள் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்தார். அந்த அதிகாரங்களை ஆதியாகம புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆம், அவர் அவனை ஸ்திரப்படுத்தினார். தாய் தகப்பன் உன்னை மறந்து போகலாம், உன் சூழ்நிலைகள் உன்னை அடிமையாக்கலாம், நான் உன்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி பாருங்கள். அவன் தேவனோடு இருந்தபடினாலே அவனை கர்த்தர் என்ன செய்தார்? இதோ அந்த எகிப்திலே அவனை ஒரு அதிபதியாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, பலவீனப்பட்ட இடங்களிலே உங்கள் அஸ்திபாரமாய் கர்த்தர் இருக்கிறார். உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே யாரிடத்தில் என்னுடைய கரங்கள் உயர்ந்திருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம், கவலைப்படலாம். உங்கள் கரங்களை கர்த்தரை நோக்கி ஏறிடுங்கள். இதோ எனக்கு பின்பாக ஒருவரும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? என்னை தாங்குவதற்கு, இதோ என்னை அரவணைத்து செல்லுவதற்கு, நான் இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி கலங்குகிறீர்களா? அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலே ஆராதனைக்கு செல்லுகிற உங்களை அவர் கைவிடாத தேவன். அவரை தேடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குகிறதற்காக செல்லுகிற உங்களுக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். உங்களை ஸ்திரப்படுத்துவார். நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். உங்களுடைய பேக் போனாக அவர் இருந்து உங்களுடைய இதோ ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலையும் உங்களை அரணாக கோட்டையாக அவர் தப்புவிப்பார். எனவே தேவ ஜனமே, யாரும் இல்லை என்று சொல்லி கலங்காதீர்கள். உங்களை படைத்தவரே உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, நீர் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற தேவன், அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அமர்ந்திருக்க விட்டாதிருங்கள் என்று சொன்ன அப்பா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் பிரகாரமாக ராஜா தகப்பனே, எங்களை ஸ்திரப்படுத்தி அப்பா, சோர்ந்து போகிற போது ஸ்திரப்படுத்தி எங்களை ஆண்டவரை கீழே இருக்கிற எங்களை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், எங்களை கண்மலையிலே நிறுத்தும் வரைக்கும் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்திற்கு வரும் வரைக்கும் அப்பா உங்களை விட்டு விடாத ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு செல்லுகிற எங்களோடு கூட பேசுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.